சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. கார்த்திகை ஆரம்பித்து விட்டது. நேற்று என் காது வழியாக ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி உண்மையில் ஐயப்பனை பற்றிய ஒரு அவசியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. பொதுவாக ஒரு காலத்தில் ஐயப்ப சுவாமி என்றாலே சபரிமலைதான், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. ஆனால் தற்போது சூழ்நிலை சற்று மாறி உள்ளது. என்னவென்றால், ஆங்காங்கே ஐயப்பன் கோவில்கள் வந்துவிட்டன. அப்போது நான் நேற்று ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேன். அந்த கோவிலில் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு சுவாமி பூசாரி என்று சொல்லுவோம் நாம். அவரிடம் ஒரு பக்தர் ஒரு கேள்வியை எழுப்பினார். சாமி, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஐயப்பன் கோயில் இருக்குது, அங்கேயும் 18 படி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சபரிமலையில் எப்போ பூஜையோ அப்போ தான் அங்கேயும் பூஜை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பூசாரி சொன்னார், ஐயா, ஐயப்பங்கிறது சாதாரண ஒரு கடவுள் கிடையாது, ஹரியும் சிவனும் அப்படின்னு நம்ம சொன்னாலே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு. ஆனால் அந்த 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக தமிழகத்தில் பெரிய அந்த காலத்திலருந்தே பிரிவு தான். ஆனால் கேரளத்தில் அப்படி கிடையாதுங்க. அந்த ஹரியும் சிவனும் சேர்ந்து தாங்க நம்ம ஐயப்பனே பிறந்தார். அப்போ அங்கே எவ்வளோ ஒற்றுமை இருக்கும் பாருங்களேன். அப்படி ஒற்றுமைக்கு பிறந்தவர் தான் அந்த ஐயப்பன். அப்போ ஹரி சிவன் சாதாரண தெய்வங்களா? ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள். இந்த 2 பேரும் சேர்ந்து உதிச்சவர் இல்லையா நம்ம ஐயப்பன். அதே மாதிரி பாருங்களேன், இந்த படத்தில் ஒரு தலை ஹரியும் ஒரு தலை சிவனும், ஆனால் உடம்பு ஒன்று தாங்க. அது மாதிரி தான் நம்ம மனசு ஒன்று தான். நம்ம எப்போவுமே நம்ம மனசில் குடியிருக்கக்கூடியது ஒரே தெய்வம்தான். அதை நமக்கு உணர்த்துறது தான் அந்த ஹரியும் சிவனும் ஒன்று. அப்படியாப்பட்ட சக்தி உள்ள தெய்வங்களுக்கு குழந்தையாக பிறந்தவர் அல்லவா அந்த ஐயப்பன். அப்போ அவர் பிறந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? பந்தளத்து மகாராஜாவோட ஒரு வரலாறோடு இணைக்கப்பட்ட கதை அல்லவா அது. குழந்தையே இல்லாத அந்த பந்தளத்து மகாராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது கையில் கிடச்ச குழந்தை இல்லையா அது? யாருக்கு பிறந்த குழந்தை? ஹரியும் சிவனுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை இல்லையா அது? அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஐயப்பன் இப்போ இருக்கிற இடம் அவர் ஜீவ சமாதியான இடம்னு சொன்னாங்க. அங்கே தான் குடியிருக்கார் ஐயப்பன். அப்போ ஐயப்பன் இருக்கிற இடத்துக்கு யாரெல்லாம் வருவா? பூஜை இந்த மனிதர்கள் போய் செய்யணும்னு அவசியம் இல்லையாங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடியில் போய் ஹரி பார்க்குறாரு, தெரிகிறது சிவன். அந்த அளவுக்கு ஒற்றுமையை விளக்கக்கூடியதான் அந்த ஐயப்பனோட சன்னிதானம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஐயப்பன் இருக்கிற இடத்துக்கு தேவர்களே பூஜை பண்ண வருவாங்களாம். தேவர்களே வருவாங்க. அப்போ எதுக்குங்க மனிதன் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அப்போ தான் சொன்னார், அவர் இருக்கிற இடம் பல விலங்குகள் நிறைஞ்ச ஒரு வனம். அங்கே மனிதர்கள் எப்பவும் போக முடியாது. அப்போ மனிதன் போலன்னா அங்கே பூஜை நடக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது. தேவலோகத்து 3,000,000 தேவர்களும் அங்கே பூஜை பண்ணுவாங்களாம். அகத்தியர் அங்கே டெய்லி பூஜை பண்ணுவாராம். ஒவ்வொரு சன்மார்க்க தலைவர் சுவாமிகளும் அங்கே பூஜை பண்ணுவாங்களாம். பாருங்கள், இந்த குழந்தை புலியோடு எப்படி வருது. ஐயப்ப குழந்தைங்க இது. இந்த மணிகண்டனை பார்க்க தானே நம்ம அங்கே போகிறோம். அப்போ இந்த மணிகண்டன் கருப்பு உடையில் வராரே. ஆமாம், முதல் முறை போகிறவங்க அந்த கன்னிசாமின்னு சொல்கிறவங்க கருப்பு உடையில் தான் போகணும். பல தடவை போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காவி உடைக்கு மாறுவாங்க. இதுதாங்க அந்த ஐயப்பன். சரி, நம்ம வருவோம். அப்போ இங்கே மனிதர்கள் போகிறதுக்கு தான் காலம் நேரம் உண்டு. ஆனால் தேவர்கள் தினந்தோறும் பூஜிப்பாங்க அப்போ நம்ம ஊரில் கோயில் கட்டியிருக்கோம், இங்கேயும் 18 படி வச்சுருக்கோமே, அங்கே வைக்கிற மாதிரியே இங்கேயும் நடையை திறக்கணும், சாத்தணும்னு நேரங்காலம் வைக்கணுமான்னு கேட்டதுக்கு தான் அந்த பூசாரி சொன்னார், அப்படி செய்யக்கூடாதுங்க. ஐயப்பன் ரொம்ப துடியுள்ள தெய்வம், ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த கடவுள். அவருக்கு டெய்லி பூஜிக்கணும். மனிதர்கள் இல்லாத இடத்துல அவர் போய் குடியாயிட்டதால் அதுக்கு காலம் நேரம் உண்டு. ஏன்னா விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. ஐயப்பனோட
வாகனமே புலி தானேங்க. அப்போ அந்த புலி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் டெய்லி போனீங்கன்னா அது எப்படி நிம்மதியாக இருக்கும்? அதுக்கு தான் ஐயப்பன் கால நேரங்களை உங்களுக்கு வகுத்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஐயப்பனை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அப்போ அந்த 18 படிக்கும் பல விளக்கங்கள் இருக்குதுங்க. அதை நீங்கள் முறைப்படி டெய்லி அவரை பூஜிக்கணும், டெய்லி அவருக்கு உணவு கொடுக்கணும், டெய்லி அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அந்த 18 படிக்கும் அவ்வளவு விளக்கம் இருக்குது, அவ்வளவு புண்ணியங்கள் இருக்குது. அதை ஏறி மிதித்து போகணும்னா உண்மைக்கே அவங்க இந்த பக்தர்கள் எல்லாம் அந்த ஐயப்பனோட அருளை பெற்றவங்கன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல கால் மிதி படாமல் அந்த பூமியை விட்டே போகக்கூடியவங்க எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி அந்த 18 படிக்கு போகணும்னா அந்த காலத்தில் சுற்றி அகழி இருக்குமாங்க. அந்த கோயிலை சுற்றி விலங்குகள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சுற்றி அகழி, அப்படி மேலே ஒரு இரும்பு கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்களாம். அது மேலே ஏறி மனிதர்கள் உள்ளே போவாங்களாம். உள்ளே போயிட்டு அந்த இரும்பு அந்த பாலத்தை தூக்கி தனியாக எடுத்துருவாங்களாம். அப்படி எடுத்துட்டால் எந்த விலங்கும் உள்ளே வர முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஐயப்பனுங்க அவர். அந்த ஐயப்பனை நல்லா தூங்க வைக்கணும், சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பார்வதியும் சிவனும் எப்படி கைலையில் ஆடுவாங்களோ அதே மாதிரி இந்த சபரிமலையிலையும் இப்படி நடனம் ஆடுவாங்களாம். அந்த ஐயப்பனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஊருக்குள்ளே வச்சுருக்க ஐயப்பனையும் டெய்லி பூஜை பண்ணுங்க. அப்போ தான் அந்த மணிகண்டன் சாஸ்தா அந்த ஐயப்பனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.